தண்ணியை வெதுன்னு சூடுபடுத்திக்கலாம். தேவையான அளவு இடியாப்ப மாவு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். நம்ம அந்த தண்ணி சூடாகங்காட்டியும் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு பிடிக்காது, பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வார்ம் ஆயிடுச்சு. இப்போ அது கூட 1 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அந்த சூடுபடுத்தின தண்ணியை இது கூட ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினோன்னா சூடாக இருக்கும். நம்ம அதனால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, இப்போ புளியிறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் தழுதல்னு இருந்தால் தான் இடியாப்பம் புளியிறப்ப கொஞ்சம் கை வலிக்காமல் இருக்கும். இது கூட கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இடியாப்ப அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவியிருக்கேன். இப்போ அது உள்ளே போட்டு நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் துணியை போட்டு வச்சுருக்கேன். இப்போ புளிஞ்சிக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிச்சோன்னா நம்ம இடியாப்பத்தை எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அது கூட வச்சுக்கலாம். இது 3 தட்டு உள்ள இட்லி பாத்திரம். 3 தட்டையுமே நான் வச்சிடுறேன். மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு கையில் தண்ணியை தொட்டுட்டு நம்ம இடியாப்பத்தை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். அதை வச்சு தான் அது வெந்திருக்குன்னு நினச்சி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏலக்காவை நம்ம நல்லா இடிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஏலக்காய் இடித்ததை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக சுகர் மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்கிட்டேன். அது கூடவே ஆற வச்ச இடியாப்பத்தையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் துருவல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். இதுக்கு பதில் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணோன்னா பார்க்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.